கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் வேதத்துக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நோவாவை உள்ளே வைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். பேழைக்குள்ளே வைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல பாவம் நிறைந்த உலகத்திலே தேவ பிள்ளைகளே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். 600வது வயதிலே 2வது மாசம் 17ஆம் தேதியிலே தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த உலகத்திலே என்ன பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே 7வது மாதத்திலே தேவ பிள்ளைகளே அந்த என்ன பண்ணுகிறது, அந்த பேலை ஒரு மலையிலே அரபாத் மலையிலே தட்டி நிற்கிறது. 10வது மாதத்துல ஜலம் முழுமையாக அடைஞ்சு வெளியில வராங்க. தேவ பிள்ளைகளை ஏன் தேவன் நோவாவை உள்ள வைத்து கதவை அடைத்தார்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அதான் நோவா உள்ள ஓடி டாப்பா போட்டிருக்கலாமே அப்படி என்று சொல்லி ஒரு நினைச்சிருக்கலாம். ஆனா ஏன் தேவன் உள்ள வைத்து கதவை அடைச்சாருன்னா, தேவ பிள்ளைகளே இந்த நோவா மட்டும்தான் நீதிமானும் தேவ பிள்ளைகளை கடவுளுக்கு பயந்தவனா இருந்தாலும் வேதத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆனா ஏன் தேவன் அடைத்தார் என்றால், தேவ பிள்ளைகளை வெள்ளம் வர வர ஏற்கனவே நோவா அவர் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தார், தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க போறார் என்று சொல்லி. ஆனா அந்த ஜனங்கள் கேலியும் கிண்டலுமாக பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க குடும்பத்தாரே, மாமனா இருக்கலாம், மச்சமா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், சித்தப்பா இருக்கலாம், தேவ பிள்ளைகளே தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், தேவ பிள்ளைகளாம், குடும்ப சொக்காரங்களாம், ஜாதிக்காரனா கூட இருக்கலாம். எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவ பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா நோவாவை கதவை உள்ள வைத்து அடைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே வெள்ளம் வருகிற ஜலம் பெருகி கொண்டே வருகிறது. இப்போ நோவா உள்ள கதவை அடைத்துன்னு வைங்க, ஏ மாமா கதவை தர, ஓ மச்சான் கதவை தர, ஏ பெரியப்பா கதவை தர, ஓ அண்ணன் கதவை தர என்று சொன்ன உடனே கூப்பிட்டுருப்பாங்க. எப்படியும் எங்களுக்கு நோவாவே கதவை திறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா நோவா அடைச்சிருந்தாருன்னா திறந்திருப்பார். தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படித்தான் ஒரு கெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. தேவ பிள்ளைகளே, நோவா திறந்திருந்தா ஐயோ ஐயோ மாமாலா தண்ணியில போறாரு, அவரையே அத்திக்கிடும். தேவ பிள்ளைகளே அப்படி இல்லை. தேவ பிள்ளைகளே, பாவம் செய்யறது யாவரையும் தேவன் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தான் நினைத்தார். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இவன் மாமா மச்சான் வந்தா கதவை திறந்துருவான் என்று சொல்லி தேவ பிள்ளைகள், அதனாலதான் தேவ பிள்ளைகளே தேவன் என்ன பண்ணுகிறார்னா உள்ளே வைத்து கதவை அடைத்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மாமானா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் நீ நீதிமானா இருந்தா மட்டும்தான் பரலோக ராஜ்யம் கடந்து போக முடியும். நீ நீதிமானாக தேவனோடு சஞ்சரித்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளை உன் குடும்பம் காக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீ நம்ம நினைக்கலாம், தேவ பிள்ளைகளே பிள்ளைகள் தேவன் யான் நம்மளை அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னா, தேவ பிள்ளைகளே நீ வெளியில வந்தா, நீ கதவை அடைச்சா, தேவ பிள்ளைகளே மற்ற ஜனங்கள் வரும் பொழுது கூப்பிடும் பொழுது உனக்கு கதவு திறக்குங்கிற எண்ணம் வரும். தேவ பிள்ளைகளே அப்ப என்ன ஆகும், தேவ பிள்ளைகள் குடும்பம் காக்கப்படாது. தேவ பிள்ளைகளை யாருக்கு என்ன கதவை திறக்கணும் அப்படிங்கிறத நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. தேவ பிள்ளைகளே வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த நோவா மற்ற யாரும் உறவினர்கள் விட்டார்கள் வந்தா கதவை திறந்துவார் அப்படிங்கிறதுக்காக தான் தேவனை உள்ளே வைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை சில வேளை நம்ம மாம்சத்துல நினைப்போம், ஐயோ என் குடும்பமெல்லாம், என் மாமாலாம், என் மச்சாலாம் அழிந்து போறார்களே என்று நினைப்போம். தேவனுடைய பிள்ளைகளை தேவலைகளை பாவம் செய்கிற ஆத்மா சாவும் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆனா யாரெல்லாம் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உள்ளே வைத்து அடைக்கிறாரோ அந்த குடும்பம் காக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளை வேதத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா உள்ள கதவுல வைத்து அடைத்து அவர் ரத்தத்தை பூசுகிறாங்க, அதனால காக்கப்படுகிறது. பாக்கி எல்லாம் எகிப்தினுடைய தலைப்பிள்ளை எல்லாம் அழிக்கப்படுகிறாங்க.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, என் தாயே, தேவ பிள்ளையே, நான் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ நினைக்காத. தேவன் உன் கதவை உள்ள வச்சு அடைச்சிருக்க சில காரணம் இருக்கு. தேவ பிள்ளைகளே, நீ மாம்ச பலவீனத்துல கதவை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தேவனே அடைச்சி வச்சிருக்கிறாரு. சில வேளையில் அநேகர் இப்படிதான் தேவ பிள்ளைகளே, அந்த மாம்ச பலவீனங்கள், குடும்பம், கோத்திரம், ஜாதி என்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, இறங்கிடுவாங்க, கதவை திறந்துருவாங்க. தேவ பிள்ளைகளே, அங்கே கதவை திறந்தாச்சுன்னா தேவ பிள்ளைகளே, அவங்களோட சேர்ந்து நீங்களும் மாண்டு போவதுக்கு இதாக இருக்கும். தேவ பிள்ளைகளை இப்போ தெரிகிறதா, ஆண்டவர் அங்க பாருங்க, நோவாவை வேறு பிரிச்சுட்டாரு. தேவ பிள்ளைகளை, நோவா குடும்பத்தை வேறு பிரிச்சுட்டாரு. அவன் நீதிமானா இருந்தனால தேவ பிள்ளைகளே, இவன் நோவா கையில கதவடைக்க சொன்னா மற்ற ஜனங்களை ஏத்திடுவான் என்று சொல்லி தான் அவர் என்ன பண்ணார், உள்ளே வைத்து கதவை அடைத்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். தேவன் நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்தார். அதனால தான் நோவாவின் குடும்பம் கதவை அடைக்கப்பட்டதுனால தான், தேவன் அடைச்சதுனால தான் காக்கப்பட்டது. நீங்களும் நானும் கதவை அடைச்சோம்னா தேவ பிள்ளைகளே நம்ம காத்திருக்க முடியாது. அந்த தேவன் செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார். நம்ம என்ன பண்ணுவோம், அழுத உடனே நம்ம என்ன பண்றோம், கதவை திறந்துருவோம். ஓ மச்சா, ஓ மாமா, ஓ பெரியம்மா, கதவை திறங்க அப்படின்னு சொல்லி அழுத உடனே தேவ பிள்ளைகளே, நமக்கு அந்த மாம்ச சிந்தனையில இறங்கிடுவோம். தேவ பிள்ளை மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருவோம். தேவ பிள்ளைகளை மாம்ச இறக்கத்துக்கு இடம் கொடுத்துருவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. உன் குடும்பத்தை மட்டும்தான் காக்க வேண்டும் என்று இருந்தா, அதனால உன்னை உள்ள வச்சு பூட்டிடுறாச்சு. தேவ பிள்ளைகளை வெளியில வரக்கூடாது, கொஞ்ச நாள் உள்ள இரு என்று சொல்லி தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் தேவன் நோவாவை வேலைக்குள்ள வைத்து கதவை உள்ள வைத்து கதவை அடைத்தார் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, அதே போல தெய்வ பிள்ளைகளை, நாமளும் சில நேரம் அடைக்கப்பட்டிருப்போம். தேவ பிள்ளைகளை, நாம கதவை திறந்துடக்கூடாது அப்படிங்கிற தேவனே சில விஷயங்களை என்ன பண்ணியிருப்பார், அடைச்சிருவார். உன் காக்கணும், உன் குடும்பம் காக்கணும், உன் பிள்ளைகளை காக்கணும் தான் தேவனே சில காரியங்களை அடைச்சி வச்சிருப்பாரு. அது நமக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளை, நாம அடைச்சா என்ன பண்ணிடுவோம், மறுபடியும் கதவை திறந்துருவோம், மறுபடியும் பாவத்துல விழுந்துருவோம். தேவ பிள்ளை, அதில் நீ விழாம இருக்கிறதுக்காக தான் தேவனே உன்னை